அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வசிஷ்டம் முக்தியின் வாயில் என்ற தலைப்பில் இன்று 2வது வகுப்பு ஆனந்தராஜ் ஐயா எடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம் தமிழ்ல ஞானத்தின் நுழைவாயில் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த புக்குக்கு பேரே. இது ஒரு ஞானம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த யோக வாசிஷ்டம் நிறைய அடிப்படையான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும். ரொம்ப பேசிக்கா பேசுவாரு வசிஷ்டர். மனம், இந்திரியங்கள் இதெல்லாம் எப்படி செயல்படுது, நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள், நமக்குள்ள நிகழ்ற விஷயங்கள் ரொம்ப அற்புதமா விளக்கிக்கிட்டே வருவாரு. நம்ம நேத்து கொஞ்சம் பார்த்தோம். இந்த முக்திங்கிற ஒரு வாயிலுடைய சில விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம். முக்கியமா நம்ம இந்த உடம்பு, மனம் அப்படின்னு ஒரு இந்திரியங்கள், இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியும்னா இப்ப மனசை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம மனநிலை இப்படி இருக்கு, எனக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் தோணுது, இந்த விஷயத்துல நான் இப்படி முடிவெடுக்கணும்னு எனக்கு ஒரு சிந்தனை வருது அப்படிங்கிறது நம்ம மனம்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த உடம்புங்கிறது பஞ்சேந்திரியங்கள், 5 இந்திரியங்களால் ஆக்கப்பட்டு. அப்போ இந்த ஆன்மாங்கிறதுக்கு இந்த உடம்புங்கிற கருவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புங்கிற கருவியோட அமைப்பே 5 புலன்கள் இருக்கும். 5 புலன்களை மனம்தான் இயக்கும். இதுதான் ரொட்டீனா சாதாரணமா ஒரு மனிதர்களுக்குள் நடந்துகிட்டு இருக்க விஷயம். இந்த விஷயம்தான் நமக்குள்ள நடக்குது. இப்ப எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் என்னன்னா உடம்பு. அந்த உடம்புக்கு 5 புலன்கள் இருக்கு. அந்த 5 புலன்களை மனம் இயக்குது. இதுதான் பேசிக், அடிப்படையான விஷயம். இதுதான் இதுல செய்யக்கூடிய மாற்றம் தான் ஆன்மீகம். இப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள என்ன பண்றோம், ரொம்ப யதார்த்தமா சிந்திச்சாலே புரிஞ்சிடும். நம்ம ஆன்மீகத்துக்குள்ள என்ன பண்றோம், எப்பவும் போலதான் நம்ம வாழ்றோம். நம்ம அங்க ஒன்றும் வேற லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒன்றும் மாத்திக்கல, நம்ம உறவு முறையை நம்ம மாத்திக்கல, குடும்பம் எதையுமே நம்ம மாத்திக்கிறது இல்லை. ஆனா நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ள செய்யறோம். அது என்னன்னா இந்த மனம், இந்திரிய இயக்கம், இதை சேஞ்ச் பண்றோம். நம்ம இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இன்னைக்கு பாரத பூமி ஆன்மீக பூமின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஞானிகளும் முன்னோர்களும் இந்த மனம், இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள், 5 புலன்கள், இந்த விஷயத்துலதான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதுலதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வசிஷ்டர் இப்ப ராமருக்கு சொல்லும் போது இந்த இடத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா ரொம்ப நேரம் பேசுறாரு. ஏன்னா ராமரும் உலகம் நிலையாமைங்கிற சிக்கல்ல தான் சிக்கியிருக்காரு. இந்த வசிஷ்டம் என்ன பண்ணும்னா, யோக வசிஷ்டம் மட்டும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற யதார்த்த விஷயங்கள் எல்லாம் பேசும். டெய்லி லைஃப்ல நமக்குள்ள என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வசிஷ்டர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம நேற்று பேசணும், நம்ம மனம், புலன் இது ரெண்டையும் கடக்கணும். அதுக்குதான் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, அது எந்த அமைப்புல இயங்குது, அதோட இயக்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ மனம், சித்தம், அகங்காரம் அப்படின்னு ஒரு சிஸ்டம்லாம் சொல்லுவாங்க, ஒரு லேயர் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மனம்ங்கிற விஷயத்துக்கு முன்னாடி உடம்புன்னு ஒண்ணு இருக்கு.
உடம்பு நமக்கு நல்ல கண்ணுக்கு தெரியும். மனம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உடம்பு கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த உடம்பு நிறைய உறுப்புகள் இருந்தாலும் இயக்கம்ங்கிறது ஐம்புலன்கள் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை இயக்குவது மனம். இதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நமக்கு ஒரு காட்சி வருது, அந்த காட்சி நமக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா அந்த உணர்ச்சி மனம்தான் உண்டாக்குது. இது நம்ம எல்லாருமே ஒத்துப்போம். நாத்திகமோ ஆத்திகமோ எல்லாருமே ஒத்துப்போம். இந்த பேட்டர்ன்ல தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த சித்தம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அனுபவமாகிற விஷயத்த சரி பண்ணிக்கிட்டாலே போறோம். ஐம்புலன்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அதை இயக்குவது மனம்ங்கிறது தெரியும். இதை சரி பண்ணிட்டாலே போதும். அந்த மாதிரி அததான் இங்க வந்து வசிஷ்டர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் மலைகளை பிளந்தது போல். இந்திரன் கிட்ட வந்து எப்பவுமே வஜ்ராயுதம்னு ஒண்ணு இருக்கும். அவர் ரொம்ப உச்சக்கட்டத்துலதான் அதை யூஸ் பண்ணுவார். அதை யாரும் ஃபேஸ் பண்ணவே முடியாது, அவ்வளவு பவர் அது. அவர் எப்படி அதை வச்சு மலையெல்லாம் தூள் தூளா ஆக்குனாரோ, அப்படி இந்திரியங்கள், நம்ம கிட்ட இருக்க அந்த 5 இந்திரியங்கள், அது என்ன சொல்றாரு சிஸ்டர், விஷ சர்ப்பங்கள் அப்படிங்கிறார். சர்ப்பம்னா பாம்பு, விஷம் நிறைந்த பாம்புகள், 5 பாம்பு அப்படிங்கிறார். இந்த 5 பாம்புங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெருமாள் ஞாபகம் வரும். பெருமாள் வந்து அந்த 5 தலை நாகத்துல படுக்கையாக்கி அதுல பள்ளி கொண்டிருப்பார், நல்லா தூங்கிட்டு இருப்பார். சோ அதோட மீனிங் என்னன்னா, இந்த 5 சர்ப்பங்கள், இந்த விஷம் நிறைந்த பாம்புகளை வசப்படுத்தி அதை படுக்கையாக்கி அதுல படுத்து தூங்குவார். அது ஒண்ணும் பண்ணாது அவரை. அந்த 5 பாம்பை வெட்டலாம் முடியாது, அதை வசப்படுத்த முடியும், உங்க கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். விஷ சர்ப்பங்களை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாரு, அதையே படுக்கையாக்கி படுத்து தூங்குவார். இதுதான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்காருங்கிறது. அந்த 5 தலை பாம்புல அவர் படுத்திருக்காருங்கிறது. அந்த 5 தலைகள்ங்கிறது 5 கர்மேந்திரியங்கள், அதுதான். சோ அததான் இங்க வந்து வசிஷ்டர் சொல்றாரு. அந்த இந்திரியங்களுங்கிற அந்த விஷ சர்ப்பங்கள் அது எப்பெல்லாம் தலையெடுக்குதோ அப்பெல்லாம் என்ன சொல்றாரு, விவேகம்ங்கிற வாளால் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த விவேகம் நேத்து நம்ம பார்த்தோம், 4 விஷயங்கள், துவாரபாலகர்கள். அதுல இந்த விவேகம்ங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த புலன்களை நீங்கள் வசப்படுத்தணும் அப்படின்னா விவேகம் வேணும். இப்ப கண்ணுல ஒரு காட்சி வருது, அது ஒரு பதிவை உண்டாக்கும், அந்த பதிவு உள்ள போய் பதியும். நீங்க விவேகம் இருந்தா அது பதிவு இல்லாம பண்ணிடலாம். உங்ககிட்ட விவேகம்ங்கிற சக்தி இருந்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை உயிர் இல்லாம ஆக்கிடலாம். வெறும் எண்ணங்கள் இருக்கும். இந்த ஞான குரு கவசத்துல அழகான ஒரு சொல்லால அந்த அவதூதர் சொல்லுவார், வருத்த விதைகள் அப்படிம்பார். வருத்த விதைகள் முளையாதது போல் அப்படின்னு ஒரு வரி வரும். விதைகள் இருக்கும், ஆனா முளைக்காது, எல்லாம் வருத்த விதை, ரோஸ்டட் சீட். அப்போ வருத்த விதைகள் முளையாதது போல் அப்படிதான் ஞானிகளுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இப்ப நீங்க நம்ம ஒரு ரோஜாப்பூ இருக்குன்னா அந்த ரோஜாப்பூ நம்ம கிட்ட இது என்னன்னு கேட்டோம்னா வெறும் ரோஜாப்பூ மட்டும் சொல்ல மாட்டோம். நம்ம வாயில வெறும் ரோஜாப்பூ சொல்லுவோம்,
ஆனா மனசுல அந்த ரோஜா பூ பத்தின பல்வேறு எண்ணங்கள் வந்துடும். வாசனையா இருக்கு, இந்த செடி கிடைச்சா நல்லா இருக்குமே, இங்க அந்த செடி இருக்கு, ஒரு கிளைய உடைச்சிட்டு போயிடலாமா, நைட்ல வந்து ரொம்ப வாசனையா இருக்கு இந்த பூவு, சாமிக்கெல்லாம் வைக்கலாம். இத்தனை எண்ணங்கள், அந்த ரோஜாவை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இது என்ன வேலை இருக்கும், இது எங்க கிடைச்சது உங்களுக்கு இந்த இந்த செடி, இவ்வளவு வரும். நீங்க அந்த ரோஜா பூ பார்க்கவே மாட்டீங்க. உங்க கண்ணு மட்டும்தான் ரோஜா பூ பார்க்கும். ஆனால் உங்கள் மனம் இந்த ரோஜா பூ பற்றிய வர்ணனைக்குள் போயிடும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் வந்து வருத்த விதைகள் கிடையாது, அது முளைக்குது. அப்பப்போ அந்த எண்ணங்கள் வந்து முளைச்சிருது. நம்ம எண்ணங்களை வறுக்கல. சரி, இப்போ ஒரு ஞானி கிட்ட காட்டுறீங்க, சாமி இது என்னது, ரோஜா பூன்னு சொல்லுவாரு. அங்க வேற ஒண்ணும் வராது, மனசுல ஒண்ணுமே வராது. அப்போ கண் முன்னாடி வரக்கூடிய ஒரு பருப்பொருளை, அந்த ஒரு பதிவை மட்டும் அவர் பயன்படுத்துவார். அதுவும் வெற்றி எண்ணம் தான். ரோஜாப்புங்கிற இது மட்டும்தான் அவர் வாயில சொல்வார். மற்றபடி அவர் மனதுக்குள் ஒரு எண்ணமும் வராது. இதுதான் இந்த கர்மேந்திரியம், வசப்பட்ட கர்மேந்திரியம்ங்கிறது இதுதான். அப்போ நாமளும் ரோஜா பூவை தான் பார்த்தோம், அந்த ஞானியும் ரோஜா பூவை தான் பார்த்தார். ரோஜா பூ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாலாம் தெரியாது, அப்படியேதான் காட்டும். கண்ணு நமக்கு எப்படி ரோஜா பூ காட்டிச்சோ அதே மாதிரிதான் அந்த ஞானியோட கண்ணும் ரோஜா பூ காட்டும். ஆனா நமக்குள் எவ்வளவு கற்பனை வந்துச்சு, அவருக்குள்ள வரல. இதுதான் வசப்படுத்துவது அப்படின்னு பேரு. அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ணாது, அவ்வளவுதான். அந்தந்த கணத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் அந்த எண்ணத்தை பயன்படுத்தி நீங்க கடந்து போயிருவீங்க. எண்ணங்களே இருக்காது ஞானிகளுக்குள், அப்படி புரிஞ்சக்கூடாது. அப்படின்னா அவரால் ரோஜா பூன்னு சொல்ல முடியாது, எண்ணமே இல்லைன்னா. அவரால் நடந்து போக முடியாது ஒரு இடத்துக்கு. எண்ணம் இருந்தாதான் உங்களுக்கு போக முடியும். இப்படி போகணும், அப்படி திரும்பணும், அங்க ஒரு மசூதி வரும், அதுல இருந்து லெஃப்ட் எடுக்கணும், இது எல்லாமே எண்ணங்கள்ங்கிற பேட்டர்ன் தான். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் உங்கள் செயலுக்கு அதை பயன்படுத்தினால் உங்க பேரு ஞானி. அதை பயன்படுத்தணும். அது வருத்த விதை தான், அதுவா போய் முளைக்க கூடாது. அதுதான், அதுவா போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் முளைக்க கூடாது அந்த எண்ணம். இப்ப நீங்க ஒரு நண்பரை பாக்குறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, எப்படி எல்லாம் எப்படி போகுது, எல்லாம் பாக்குறீங்க. சோ இது எல்லாமே எண்ணங்கள் தான். நீங்கள் ஞான நிலையில் தான் இருக்கீங்க. ஆனா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா உங்க மனம் இயங்கினால், அந்த அந்த செயலுக்கு சம்பந்தமில்லாத அந்த நண்பரை பற்றிய சில விஷயங்கள் உங்களுக்குள் தோன்றினால், நீங்கள் ஞான நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கிடு. அப்போ இது இந்த ஐம்புலன்களும் உங்கள் வசப்பட்டிருக்கு. அப்ப அதை இயக்கும் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதுதான். நம்ம மனோநாசம்னா என்ன சொல்றோம், எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ற அம்சத்தை தான் நம்ம அழிக்கணும்னு சொல்றோம், மனசு அழிக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் மனம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தமே நிகழ்கணத்திற்கு தேவையில்லாத எண்ணங்களுக்கு பேர் தான் மனம். நிகழ்கணத்திற்கு உங்களுக்கு உதவியா இருக்கிற அந்த எண்ணங்களுக்கு பேரு அந்த கர்ணம் அப்படின்னு பேரு. இந்த சொற்கள் எல்லாம் மறந்துடக்கூடாது. அந்த கர்ணம் அப்படின்னா, அந்தர்னா உள்ள, ஹிந்திலையும் உள்ளதான், வடமொழியிலையும் உள்ளதான். கர்ணம்னா கருவி, ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். எப்படி கை காலு ஒரு பொருளை எடுக்கணும்னா கை பயன்படுதோ, எப்படி ஒரு இடத்துக்கு நடந்து போனோம்னா கால் பயன்படுதோ, அப்படி இந்த உடலை இயக்கும் ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். இன்னர் எனர்ஜி, அதுதான் அந்த கர்ணம். அந்த அந்த கர்ணம்
தேவையில்லாம வேலை செய்யுதுல்ல, அது பேர் தான் மனம். நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சொல்ற மனநாசம் தேவையில்லாத வேலையை தான் நம்ம நாசம் பண்ண சொல்றோம். நீங்க மனசையே நாசம் பண்ண சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. நிறைய பேருக்கு மனநாசம்னா என்னன்னே புரியல. இப்ப தேவையில்லாத வேலை செய்யும். நம்ம என்ன சொல்றோம், ஒரு இடத்துல தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா, தேவையில்லாம என் தொந்தரவு கொடுக்குற அப்படிதான் பேசுவோம். இப்போ நீ பேசுனது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லாம பேசுறதா நீ பிரச்சனையா இருக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு குழந்தை வீட்டுல இருந்துட்டு இருக்குன்னா, அது பாட்டுக்கு அது விளையாடிட்டு இருக்கு, இல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, டிவி பார்த்துட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்க சமைச்சுட்டு இருப்பீங்க, நீங்க சமைக்கிறதுக்கு வச்சிருக்க பொருளை தள்ளி விடுறது, ஏதாவது எடுத்து உடைக்கிறது, அப்பதான் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க. தேவையில்லாம என் பண்ணிட்டு இருக்க, என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அப்ப தொந்தரவுங்கிறது தேவையில்லாத ஒரு வேலைக்கு தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. இதை நம்ம கரெக்டா டிட்டர்மின் பண்ணணும். ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். அப்ப இங்க மனம்ங்கிற விஷயம் அந்த கர்ணம் அந்த நிலையில் செயல்பட்டா தப்பு இல்லை. நீங்கள் அந்த கர்ணமாக செயல்படும் போது அது ஞான நிலை. நீங்கள் மனமாக தேவையில்லாமல் செயல்படுவதுதான் தப்பு. அந்த தேவையில்லாம செயல்படுது இல்லையா, அததான் வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா சர்ப்பம்ங்கிறாரு, விஷம் நிறைந்த பாம்புங்கிறாரு. ஏன் அவ்வளவு விஷம்? நீங்க தேவையில்லாத சிந்தனை விஷம், தேவையில்லாத கற்பனை விஷம், தேவையில்லாத என்ன ஓட்டங்கள் விஷம். அவ்வளவு எனர்ஜி அதுல வேஸ்ட் ஆகும். அதுதான் விஷ சர்ப்பங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு குழந்தை சேட்டை பண்ணிட்டே இருக்கணும், சும்மா ஒரு அடி அடிக்கிறோம்ல, அப்படி இந்த இந்திரியங்களையும் ஒரு அடி அடிக்கணும். அதை ஏற்கிற மனதையும் ஒரு அடி அடிக்கணும். நம்ம தடியால எதுவும் அடிக்க முடியாது. நுணுக்க சக்தி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, அதான் விவேகம். விவேகம் வேற யாருக்கிட்டையும் கிடையாது, மனித பிறவிட்டு தான் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும், அதை நீங்க உள்ள விசாரணை பண்ணணும். எனக்கு தேவையா இந்த எண்ணம்? நம்ம பாட்டுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பேசணுமோ அது போறாதா அப்படின்னு நீங்க மனசுகிட்ட பேசணும். மனசுகிட்ட பேசணும், நம்ம கண்டிப்பா பேசணும், இல்லைன்னா அது உங்க லயம் வராது. அது பாட்டுக்கு எக்கடனா கெட்டு போட்டுன்னு விட்டீங்கன்னா அது வசப்படவே படாது. அதுதான் ஆத்ம விசாரம். இந்த எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்கணும். அது கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி மனசை கேட்டாதான் அது உங்களுக்கு வசப்படும். சொல்லுவாங்கல்ல, கேட்பார் இல்லாம தெரியுறான் அப்படின்னு அர்த்தம். அது திருந்தவே திருந்தாது. கேட்கறதுக்கே ஆள் இல்லை, அதுக்கு நல்லது கெட்டதுன்னா என்னன்னே தெரியல, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்போ நீங்க அதை என்கவுண்டர் பண்ணணும். என்ன என்ன தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வர, இதெல்லாம் தேவையா, இந்த வேலைக்கு இந்த எண்ணம் தேவையா? இப்ப நீங்க ஒரு விருந்தின ஒரு கெஸ்ட் வராங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம ஒரு ஃபுட்டு ரெடி பண்றோம். சரி, கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கலாம். சரி, பண்ணி கொடுத்தாச்சு, வந்தாங்க, கெஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம அது பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கவே கூடாது, நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இது பண்ணினேன், அவங்களுக்கு பிடிச்சுதானே தெரியல, அவங்க முகமே சரியில்லை, இதுதான் தேவையில்லாத விஷயம். இது மனம், அந்த கரணம் கிடையாது. அந்த கரணம் என்ன? அந்த கரண சட்டப்படி விருந்தினர்கள் வந்தார்கள், பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சோ அதை அந்த கரணம் செஞ்சுது, கொடுத்தாச்சு, விருந்தினர்கள் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எந்த சிந்தனையும் வரக்கூடாது. இப்படி நினைச்சிருப்பாங்களா, அப்படி நினைச்சிருப்பாங்களா, இப்படி பண்ணிருப்பாங்களா, அப்படி பண்ணவே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, செய்யறதுக்கு முன்னாடி சிறப்பாற்றலை பயன்படுத்தணும். செஞ்ச பிறகு அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த செயலுக்கு உடம்பு போயிடும். அப்போ அந்த காரணமும் அதுக்குதான் போய் உழைக்கணும்.
எந்த இடத்துலயும் சர்ப்பங்களா மாறக்கூடாது. அப்ப அந்த கர்ண நிலையிலிருந்து நீங்கள் மனமாக மாறினால் வசப்பட்ட ஐம்புலன்களும் பாம்பா மாறிடும். இவ்வளவுதான். ஒரு ஒரு கோவில், அதுல ஒரு அர்ச்சகர் இருக்கார். அவரு ஒரு 5 பேரை தனக்கு கீழே வச்சிருக்கிறாருன்னா அந்த 5 பேரும் இறைநிலைக்கு சம்பந்தப்பட்ட வேலையை தான் செய்வாங்க. ஒருத்தர் பூ பறிக்க போவார், ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வர போவார், ஒருத்தர் பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணுவார், ஒருத்தர் அபிஷேகத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், தயிர், நெய், பால் அதெல்லாம் ரெடி பண்ணுவார். இப்படி அந்த ஒரு சீஃப் அர்ச்சகர் இருப்பார். நீங்க இந்த யாகம் வளர்க்கறது, கிரகப்பிரவேசம் பண்ணும்போதெல்லாம் அதில் ஒரு சீஃப் ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவர் கீழே ஒரு 5 பேர் இருப்பாங்க மந்திர ஸ்லோகங்கள்லாம் சொல்லும் போது. அப்ப எப்படி அவர் சொல்றத அந்த 5 பேரும் அழகா செஞ்சுக்கிட்டே போவாங்க. இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குல்ல, இதான் அந்த கர்ணம். இதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பார். ஒரு ஏரியால ஒரு பெரிய ரவுடி இருப்பார். அவர் மத்தவங்கள ஒரு 5 பேரை வச்சிருப்பார். மத்தவங்களை மிரட்டுவார், கஷ்டம் கொடுப்பார், கொள்ளை அடிப்பார், பணத்தை பிடுங்குவார், இதுவும் பண்ணுவார். இது மனம். அங்கேயும் ஒரு சீஃப் தான், இங்கேயும் ஒரு சீஃப் தான். அங்க கோவில்ல 5 பேர் இருந்தாங்க, ரவுடிக்கிட்டே 5 பேர் இருக்காங்க. பேட்டர்ன் ஒண்ணுதான். ஆனால் இதுக்கு பேரு மனம், அதுக்கு பேரு அந்த கர்ணம். அது என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுது. இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுது. அப்போ தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணும்பொழுது இந்த ஐம்புலன்களும் அற்புதமா இருக்கும். அதான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரு, வசப்பட்ட நிலை. அப்ப தேவையில்லாத விஷயங்களை பண்ணும்பொழுது அது பேரு பாம்பு, விஷப்பாம்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? விவேகம் கண்டிப்பா இருக்கணும். ஆன்மீகங்கிறது வெளியில இல்லவே இல்லை. நிறைய பேர் ஆன்மீகம்னா என்ன, வெளியில இருந்து வரோம் நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய அறியாமை. ஆன்மீகங்கிறது வெளியில கிடையவே கிடையாது. ஏன்னா ஐம்புலன்களும் உங்ககிட்ட தான் இருக்கு, அது இயக்கிற மனமும் நீங்க தான். இதுக்கு நீங்க மத்தவங்களை கை காட்ட முடியவே முடியாது. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரத்துல ஒரு நஷ்டம் ஆகி போச்சு, நீங்க மத்தவங்களை கை காட்டலாம். அவங்க கூட போய் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், வியாபாரம் லாஸ் ஆகி போச்சு, நான் ஒருத்தனை நம்பிட்டு இருந்தேன், அவன் கேட்டானே பணம் கொடுத்தேன், அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், என் வண்டி திருடி போச்சு, அதனால எனக்கு பெரிய நஷ்டம் ஆகி போச்சு. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க வாழ்க்கையில சொல்லவே முடியாது. நான் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னை இவர் கெடுத்து விட்டுட்டாரு, முன்னேற விடாம பண்ணிட்டாரு. இது நடக்கவே நடக்காது. இது பொய், நடக்கவே நடக்காது. ஒரு சாதகனை எவராலும் வீழ்த்த முடியாது, எவராலும் வீழ்த்த முடியாது. அவங்க மேல என்ன பழி போடுங்க, என்னன்னாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க, அவருடைய சாதனையை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சாதகன் இறைவன் கட்டுப்பாட்டுல இருக்கிறான். சாதாரண இல்ல, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஒரு சாதகன் இறைவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறான், இறைநிலைப்படி இயங்குறான், அந்த காரணமா இயங்குறான். மனமாகிய மனிதர்கள் போடுற கணக்குகள்லாம் அந்த காரணம் இடம் கொடுக்காது. தூசு தும்சா பறந்துரும். எந்த சித்து வேலையும் வேலை செய்யாது ஒரு ஞானி கிட்ட. அப்போ ஒரு சாதகன் விழுந்துட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆன்மீக சாதகன் விழுந்துட்டார் கீழே, அவரால் முன்னேற முடியலன்னு என்ன அர்த்தம்? அவருதான் பலவீனப்பட்டு விழுந்துட்டாரு, வேற யாரும் தள்ளி எல்லாம் விடல. தள்ளி விடவே முடியாது, தள்ளி விடவே முடியாது. இன்னொருத்தரால நான் விழுந்துட்டேனே நீங்க ஆன்மீகத்துல மட்டும் சொல்லவே முடியாது. வேற எங்கனாலும் சொல்லலாம், சமூக வாழ்க்கையில சொல்லலாம், வியாபாரத்துல சொல்லலாம், குடும்பத்துல சொல்லலாம், சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லலாம். ஆனா ஆன்மீகத்துல சொல்லவே முடியாது, பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க அகம் சார்ந்த ஒரு பயிற்சி முறை.
இது யாரும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. அப்போ அந்த கர்ணமாகிய நீங்கள் மனமாக மாறுறீங்க. அப்ப அந்த கர்ணமாகிய நீங்க மனமா மாறும்போது நீங்கள் பலவீனப்பட்டு சத்தியத்தை மறந்து ஞானத்திலிருந்து மறந்து போய் மனமாக மாறும்பொழுது வசப்பட்ட ஐம்புலன்களும் பாம்பாக படம் எடுக்கும். நடக்கத்தானே செய்யும், நடக்கதான் செய்யும். அப்போ எங்க சமயம் கிடைக்குமோ அங்க அது பாம்புகளாக மாறும் ஐம்புலன்களும். அப்ப நீங்க விவேகம்ங்கிற கத்திய ஷார்ப்பா வச்சிருந்தீங்கன்னா நடக்காது இல்ல. யானைக்கு அங்குசம் மாதிரி ஒரு யானைப்பாகன் எப்படி எப்பவுமே அங்குசத்தை காட்டிக்கிட்டே இருப்பான் யானை கிட்ட. அந்த அங்குசத்தை யானை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடடா நம்ம வேற வேலை பண்ண குத்திடுவோம் அங்குசத்தால. அந்த விழிப்புணர்வு யானைக்கு இருக்கும். இதே விவேகம்ங்கிற நெருப்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, அந்த ஞான நெருப்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஐம்புலன்கள் பாம்பா மாறவே மாறாது, உங்களை கொத்தவே கொத்தாது. ஆனா நீங்க அந்த கர்ணத்திலிருந்து மனமா மாறிட்டீங்கன்னா கடவுளாலே உங்களை காப்பாற்ற முடியாது. இதுவும் உண்மைதான். காப்பாற்றவே முடியாது, காப்பாற்றவே முடியாது. ஏன்? நீங்க விழுந்துட்டீங்க, பலவீனம் ஆயிட்டீங்க. எப்படி ஒரு ஆன்மீக நிலையிலும் நீங்க தான் பண்ண முடியுமோ ஒழிய உங்களுக்காக யாரும் பண்ண முடியாதோ, அதே மாதிரி வீழ்ந்து விட்ட உங்களையும் மற்றவங்க கைட் பண்ணலாம் ஒழிய அவங்க பிடிச்செல்லாம் தூக்கிலாம் விட முடியாது. நீங்க தான் எழுந்திருக்கணும். ஏன்னா விழுந்தது நீங்க தான். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப வேதனையான வாழ்க்கை முறை இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு குரு கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கைன்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு பார்ப்போம். அதுல உனக்குள்ள எவ்வளவு தப்பு தப்பான்னு புரிஞ்சு வச்சிருக்க பத்தியா? வாழ்க்கைன்னா அது இல்ல, இதான். இந்த அறிவு போய் உங்களுக்குள்ள இருக்க அறியாமையை வெளியே தள்ளிரும். நீங்க வச்சிருக்கிற சர்ப்பங்கள் பாம்புகள் எல்லாம் தப்பு தப்பா நீங்க முடிவு பண்ணதுனால அது பாம்புகளா இருக்கு. அதே பாம்புகள் தான் உங்களுக்கு படுக்கையா மாறப்போகுது. நீங்க பெருமாளுக்கு படுக்கையா இருக்கிற பாம்பு வேற, இங்க விஷத்தை கக்கிற பாம்பு வேற எல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இங்க மையமா இருக்கிற சக்தி தான் ரொம்ப முக்கியம். ஒரு திருடன் இருக்கான்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட திருட ஐடியா போடுவான், பயப்பட மாட்டான். போலீஸ பார்த்தா பயப்படுவான்ல. ஏன்? போலீஸுங்கிற அந்த அதிகாரம் திருடனை பயமுறுத்தும். ஆனா உங்களை என்னையும் பார்த்தா திருடன் பயப்பட மாட்டான். அப்ப அங்க ஒரு பவர் இருக்குல்ல. அந்த கர்ண நிலையில் இருக்கும் ஒரு ஞானியிடம் ஐம்புலன்களும் சரண்டர் ஆயிடும். பவர் அது. நீங்கள் மனம்ங்கிற பலவீனத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஐம்புலனும் பாம்பாக படம் எடுக்கும். இதுதான் ரொம்ப ஆழமான விஷயம். என் நிலையிலும் மனமாக மாறி போவாதீர்கள். ஆன்ம நிலையிலேயே உறுதியா நிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. மனமாக மாறாதீர்கள். ஏன் மனமாக மாறக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம தான் மாறுறோம், வேற யாரும் மாத்தல. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இங்க மத்தவங்களை கை காட்டவே கூடாது. ஆன்மீகத்துல மட்டும் எலும்புனாலும் நீங்க தான் எலும்புறீங்க, ஞானம் அடைஞ்சாலும் நீங்க தான் ஞானம் அடைகிறீங்க. அறிவு உச்சத்துக்கு போறதும் நீங்க தான், அறியாமையில வீழ்றதும் நீங்க தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் எல்லா மகான்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஆன்மீகத்தை யாரும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. ஞான நிலையை யாருமே கொடுக்க முடியாது. யாரும் யாரையும் ஞானம் அடைய வைக்கவே முடியாது. அதற்கான வழிமுறைகளை தான் சொல்ல முடியும். வழிமுறையை தான் சொல்ல முடியும். ஒரு முழு நெல்லிக்காய் இருக்கு, அந்த முழு நெல்லிக்காயை பத்தி நான் 1 மணி நேரம் பாடம் எடுக்கிறேன், அவ்வளவுதான் என்னால முடியும்.
நீங்க தான் அதை எடுத்து வாயில போட்டு அதை சுவைச்சு சாப்பிடணும். அப்பதான் அந்த முழு நெல்லிக்காயோட சத்துக்கள் உங்க உடம்புக்கு போகும். ஐயா 1 மணி நேரம் வகுப்பு எடுத்தீங்களே, எனக்கு பதிலா நீங்களே அந்த முழு நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா என் உடம்புக்கு அந்த சத்து வந்துரும்ல. இப்படிதான் ஆன்மீகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. மன்னிக்கணும், வாய்ப்பே இல்லை, பண்ணவே முடியாது, அது வாய்ப்பு இல்லை. நான் அந்த கரணமாக உணராத வரை ஐம்புலன்கள் பாம்பாகத்தான் இருக்கும். அது பஞ்சுமத்தியா மாறவே மாறாது. எங்க போனாலும் சரி, எத்தனை தீர்த்த தலம் சுத்தினாலும் சரி, உடம்பெல்லாம் விபூதி பூசினாலும் சரி, உடம்பெல்லாம் அழகு குத்தினாலும் சரி, பஞ்சுமத்தையா மாறாது. நீங்கள் மனமாக இருந்தால் அந்த கரணமாக மாறிட்டீங்க, ஆன்ம நிலையா மாறிட்டீங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரு தூசியை கூட நகர்த்த வேண்டாம். அப்படியே ஐம்புலனும் பஞ்சுமத்தியா உங்ககிட்ட வந்து படுத்துக்கும். எப்பா சரண்டர் ஆயிட்டம்பா, நீ என்னன்னாலும் பண்ணிக்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. மனம் புலன்கள்ங்கிற டாபிக் அவ்வளவு சாதாரண டாபிக் இல்ல. வசிஷ்டர் இன்ச்சு இன்ச்சா நகர்த்துறாரு. ஒவ்வொரு சிஸ்டத்தையும் இன்ச்சு இன்ச்சா நகர்த்துறாரு. இது சீக்கிரம் முடிக்கணுங்கிறது நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இதுக்கு மேல மனம் புலன்கள் பத்தி நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அவ்வளவு டீட்டெயிலா கொண்டு போறாரு. அப்போ விவேகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். யானைக்கு எப்படி யானைப்பாகன் அங்குசம் வச்சிருக்கானோ, ஞானிக்கு விவேகம் ரொம்ப முக்கியம். அந்த விவேகம் உங்ககிட்ட இல்லைன்னா 5 பேரும் பாம்பா மாறிடுவாங்க. விவேகத்தை போட்டாம்பா, அங்குச குச்சி இல்ல, நம்ம மதம் பிடிக்கலாம் அப்படின்னு யானை முடிவு பண்ணிடும். சொல்லுவாங்க இல்லையா, ஆள் இருக்கிற இலக்காரத்தை பார்த்து அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரிதான் நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்கிறதா முக்கியம். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஞான நிலையில் இருக்கும்போது உங்க ஆறா பயங்கர பவரா இருக்கும். ஆறாங்கிறோம். எண்ணங்களோடு இருக்கும்போது உங்க ஆறா பெருசா இருக்காது. எண்ணமே இல்லாத இருக்கிறப்பதான் உங்களுக்கு ஆறா பெருசா இருக்கும். பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு, அப்ப உங்க ஆறா பெருசாங்கிறது மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய பொய். ஆனால் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு ஆன்ம நிலையில் இருக்கிறீங்க பாருங்க, அப்போ உங்க ஆறாவோட பவர் செக் பண்ணி பாருங்க. அந்த மனதற்ற நிலை, அந்த எண்ணமற்ற நிலை, அந்த மனோநாச நிலை, அதுல உங்க ஆறாவை செக் பண்ணி பாருங்க. அது எவ்வளவு பிரமாதமா இருக்கு. சோ வசிஷ்டர் இந்த ஆசிரியர் வேறு சில உதாரணத்தை இங்க கொடுக்கிறார். கீதையை பத்தி சொல்றாரு. கீதையில கிருஷ்ணன் பேசுறாரு, அர்ஜுனா நீ முதலில் இந்திரியங்களை அடக்கு, வசப்படுத்து, அப்படிதான் சொல்றாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் இந்திரியங்களை அடக்குப்பா. நீ அங்குசம் இல்லாத யானையா நீ வச்சிருக்க 5 பேரையும், அதை நீ கொஞ்சம் யோசனை பண்ணு. சும்மா மனமாக மாறி துவண்டு போவாரு. வசப்படுத்து, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வசப்படுத்துறதுக்கும் நிர்பந்தப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நபரை நீங்க 2 விதத்துல அணுகலாம். ஒரு குழந்தை பொய் சொல்லிச்சுன்னா அந்த பொய் சொன்ன செயலை நீங்க 2 விதமா அணுகலாம். ஒண்ணு, அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லும், தப்பு இல்ல, இப்ப பொய் சொன்னு வச்சுக்கோ, இதே பழக்கம் வரும். நீ வளர்ந்து பெரிய ஆளான அப்புறம் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்ற மாதிரி வந்துடும். ரொம்ப கஷ்டம் இல்ல? அதை விட நீ உண்மை சொல்லியிருந்தா, நான் என்ன உன்னை திட்டவா போறேன், அடிக்கவா போறேன், அப்பா உங்ககிட்ட அப்படியா இருக்கிறேன். இது ஒரு அணுகுமுறை. இன்னொரு அணுகுமுறை இருக்கு. பொய் சொன்னியா, கைய காலை கட்டி கண்ணுல மிளகாத்துல போட்டு இல்ல சாம்பிராணி போக போட்டு 3 நாள் சோறு கொடுக்காம ரூமுக்குள்ள அடைச்சு, இது ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை என்ன ஆகும்னா ஒரு பெரிய பித்தலாட்டக்காரனை உருவாக்கிறோம். நீங்க மிகப்பெரிய, நான் சில இடங்கள் சிறைச்சாலைக்கெல்லாம் போய் சந்திச்சிருக்கேன் சில நபர்களை.
அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சின்ன வயசுல என்னை இப்படி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா நான் இவ்வளவு மோசமானவனா மாறி இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு அணுகுமுறை ரொம்ப 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 முக்கியம். அப்ரோச், அணுகுமுறை ரொம்ப முக்கியம். இங்க அர்ஜுன கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? வசப்படுத்துங்கிறாரு. வசப்படுத்துதுங்கிறது தட்டி கொடுத்து அதை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வருது. நிர்பந்தப்படுத்தி கொண்டு வர்றது என்னைக்குமே நிக்காது. நிர்பந்தப்படுத்தி ஒருத்தனை பண்ணவே முடியாது. நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஆபீஸ்ல ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கீங்க. நீங்க 24 ஹவர்ஸும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவன் மேல. ஐயோ செய்வானா தெரியலையே, பணத்தை கொண்டு கொடுப்பானா தெரியலையே, கொஞ்சம் பணத்தை எடுத்து, இப்படி இருந்தா நீங்க நிம்மதியா ஒரு ஆபீஸ் நடத்த முடியுமா? கூப்பிடணும், இந்த வேலை, இந்த வேலையை முடிச்சுட்டு வா, அவ்வளவுதான், முடிச்சுட்டு வா, அடுத்த வேலை சொல்றேன். இதுதான் சரியான அணுகுமுறை. இது உறவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சோ இந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம். இந்த அணுகுமுறையில தான் கர்ணன் தப்பு பண்ணான். லைஃபே போச்சு. கர்ணனோட லைஃப் போனதுக்கு காரணமே இந்த அணுகுமுறை தான். இந்த அணுகுமுறை கர்ணன் கிட்ட கிடையாது. அவனோட ஒரே மோட்டிவ், நான் தேரோட்டி மகன்கிற அந்த கில்ட்டிய நான் சரி பண்ணோம், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன், என்னன்னாலும் பண்ணுவேன். திரௌபதியை கூட கேட்பேன், விபச்சாரி அப்படி சொல்லுவேன். ஏன்? துரியோதனை எனக்கு தேரோட்டி மகன்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டான், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். இப்படி விவேகம்ங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா ஐம்புலன்களும் சர்ப்பம். அதனால வசப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்துல எல்லாருமே நிர்பந்தப்படுத்துறாங்க ஐம்புலன்களையும். கண்ணை கட்டிக்கணும், காதுல பஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அதை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. சாப்பிடக்கூடாது, தலையில நிக்கணும், இந்த யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணணும்னு நிர்பந்தப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு நிர்பந்தப்படுத்தக்கூடாது. பகவான் ரமணர் சொல்லுவார், ஒரே லைன்ல சொல்லுவார், ஒரே அடி பாம்பு செத்துறணும், தடி உடையக்கூடாதும்பார். இந்த கலைதான் ஆன்மீகம். ஒரே அடிதான், பாம்பு செத்துறணும், மனம் இந்திரியம்ங்கிறது உங்க வசப்பட்டுக்கு வந்துடணும். அது உயிரோட தனியா வேளாலும் போய் வேலை பார்க்க கூடாது. ஆனா தடி உடைஞ்சிடக்கூடாது. உடம்பதான் தடிங்கிறார். நீங்க உடம்ப நாசம் பண்ணக்கூடாது. எக்காரணம் கொண்டும் ஆன்மீகத்திற்காக உடம்பை வருத்தவே கூடாது, வருத்தக்கூடாது. நீங்க ஐம்புலன்களை வசப்படுத்தும் கலையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நபரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அவதூறான எண்ணம் வருதுன்னா அந்த நபரை பார்க்கறத நீங்க நிறுத்திடக்கூடாது. நபரை பார்ப்பதால் உங்களுக்கு அந்த அவதூறான எண்ணம் வரல, உங்கள் புலனும் மனமும் பலவீனமாக இருக்கு. நீங்க அதை தான் போய் மாத்தணும், நீங்க நபரை மாத்தக்கூடாது. ருத்ரமூர்த்தி ஐயாவை நான் பார்க்கும்போது எனக்கு வேற எண்ணம் தோணுதுன்னா அதுக்கு ருத்ரமூர்த்தி ஐயாவோட உடல் அமைப்பு காரணம் கிடையாது, என்னுடைய மனம்தான் காரணம். அவரு ஒன்றும் அப்படி என்னை நினைச்சுக்கணும்னு சொல்லவே இல்லை, நானாதான் அப்படி நினைச்சுக்கிறேன். அப்போ என்னுடைய கண்ணை நான் வசப்படுத்தணும். நீ எதனாலும் பாரு, எண்ணத்தெல்லாம் உருவாக்காத, கண் வசப்பட்டு விட்டது. காதுக்கு எந்த சத்தனாலும் வரட்டும், ஆனா எதையும் பதிவு பண்ணாத, காது வசப்பட்டு விட்டது. நாக்குல எந்த சுவைனாலும் வரட்டும், சாப்பிடு, நல்லா ரசிச்சு ருச்சிச்சு சாப்பிடு, பதிவுகளை ஏற்படுத்தாத, தாக்கத்தை ஏற்படுத்தாத. இதான் ரொம்ப முக்கியம். வசப்பட்ட புலன்கள் படுக்க உதவக்கூடிய பஞ்சு மெத்தை. இத நம்ம சித்தரும் சொல்லியிருக்காரு இல்லையா, கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படிங்கிறார். அங்கேயும் இந்த வருது. ஏன் நீங்க இதுல மத்த விஷயத்தை கோர்க்கணும்னா ஒரு விஷயம் யார் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்காங்க அதையும் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க சொல்லல, எத்தனை மகான்கள் இதை சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த சத்தியம் உறுதிப்படும்.
அங்க சித்தர் என்ன சொல்லியிருக்காரு? கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படிங்கிறாரு. இந்த மனம் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணும்போது இந்த புலனுக்கு பேரு கள்ள புலன், திருட்டு வேலை பண்ற பையகன்னு அர்த்தம். ஆனா அதே மனம் அந்த கர்ணமாக மாறும் பொழுது, மனமற்ற நிலைக்கு வரும்போது இந்த 5 பேருக்கு என்ன பேரு? காளா மணிவிளக்கு. காளா மணிவிளக்குன்னா மூலவர் பக்கத்துல ஒரு லைட் எரியும், ஒரு சின்ன விளக்கு இருக்கும். அந்த மூலவருடைய கோவில்ல மூலவருடைய முகத்துல அந்த வெளிச்சம் தெரியும். அந்த மூலவருடைய முகம் மட்டும் வெளிச்சமா தெரியும். அது நீங்க அந்த கர்ப்ப கிரகம் அருகில போனா அந்த விளக்க நீங்க பார்க்கலாம். அது பேர் தான் காளா மணி விளக்கு. அப்போ அந்த மூலத்தை காட்டக்கூடிய கருவிகளா இந்த 5 மாறிடும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கும் சத்தம் எல்லாம் இறைவனின் சத்தம், நீங்கள் பார்க்கும் காட்சி எல்லாம் இறைவனின் காட்சி, நீங்கள் சுவைக்கும் சுவையெல்லாம் இறைவனின் சுவை. இப்படி மாறிடும். 5 பேரும் பாம்பா இருந்தவங்க 5 பேரும் மூலத்தை, அந்த இறைநிலையை காட்டக்கூடிய நிலைக்கு மாறிடுவாங்க. அப்போ பேசிக்கா 5 பேரை மாறதுக்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ள கேப்டனா இருக்கிறவரு மனம்ங்கிற நிலையிலிருந்து ஆன்மா அல்லது அந்த கரணம்ங்கிற நிலைக்கு மாறிட்டார். சோ அவரு மாறினதுனால இவங்க 5 பேரோட பேரை மாறி போச்சு. கள்ள புலன்கிற பேரை காளா மணி விளக்குன்னு மாறி போச்சு. அவ்வளவுதான். சில பேர் சொல்றாங்க இல்லையா, அப்போ ஒரு சிலரை கவுன்சிலிங்ல நம்ம மாத்திடுறோம். ஆச்சரியப்படுறாங்கல்ல, யாருப்பா உன்னை இப்படி மாத்துனா? நீ உயிரோடவே இருக்க மாட்ட, நீ குடிச்சு செத்து போயிருப்பேன்லாம் நினைச்சோம். நீ குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில 4 பேருக்கு நல்லது பண்ணி அமைதியா நிம்மதியா இருக்காம, இது எப்படிமா நடந்தது? எப்படிப்பா நடந்தது? ஆச்சரியமா இருக்கு, எங்களால எதிர்பார்க்கவே முடியல. நாங்க கூட உன்னை பார்க்க விரும்பல, நான் உருப்படாதவன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆச்சரியமா இருக்க, இவராலதான் நான் அப்படி மாறினேன் சொல்றாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஞானத்தால் எனக்குள் இப்படி ஒரு மாற்றம் வந்தது. அருமையான விஷயம். அப்ப கள்ள புலன்களை காளா மணிவிளக்காக மாற்றக்கூடிய கலை ஆன்மீகத்தில் இருக்கு. இதை நம்ம மறந்துடவே கூடாது. இதான் ரொம்ப முக்கியம். சோ அததான் இங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, நீ முதலில் இந்திரியங்களை அடக்கு, வசப்படுத்து, நிர்பந்தப்படுத்தாத, ஒருத்தனை போட்டு அடிக்காத, தட்டி கொடுத்து வேலை வாங்க, அது கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்கு, ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி பண்ணணும், அப்படி எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரணும், எப்படி வசப்படுத்தணும், இதுக்கு சில பயிற்சி முறைகள். நம்ம அந்த எண்ணங்களை எப்படி வறுப்பது, அந்த எண்ணங்கள் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாம பண்றது எப்படி, இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பிராக்டிஸ் இருக்கு. ஞான மார்க்கத்தில் நிறைய இருக்கு. அததான் இங்க வசிஷ்டர் ராமருக்கு சொல்றாரு, ராமா, இந்திரியங்கள் நமக்கு வெகு சமீபத்தில் இருக்கும் சத்துருக்கள். சத்துருனா எதிரி, சத்துருனா எதிரி. ராமா, இந்திரியங்கள் நமக்கு வெகு சமீபத்தில் இருக்கும் சத்துருக்கள். உன் கிட்ட இருக்கிற எதிரி யாரு? இந்த 5 பேரும் தான். ஏன்னா ஒரு சார்ட் இருக்கு இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி ஒரு பெரிய சார்ட் இருக்கு. அதுல யாரு முதல்ல வர உடம்புக்கு எடுத்தது? மனம் தான். இந்த மனம் யாரு இயக்குறா? 5 புலன்களையும் இயக்குது. அப்ப மிக நெருங்கிய எதிரிகள் யாரு? இந்த 5 பேரும் தான். அதனால இந்த 5 பேரும் தான் ரொம்ப கிட்ட இருக்கிறவங்க. புத்தி கிட்டிலாம் அதுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் லாஸ்ட்ல டீப்பா போனோம், நம்ம அங்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. இவங்க 5 பேரை சரி பண்ணாலும் மொத்தமும் சரியாயிடும். மொத்தத்தும் காரணம் இந்த 5 பேரும் தான். இந்த கள்ள புலனை காளா மணி விளக்கு மாத்திட்டா ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றாரு, வெகு சமீபத்தில் இருக்கும் சத்துருக்கள். எனவே சொல்றாரு, பிற சத்துருக்களை காட்டிலும் நிறைய எதிரி இருக்கான். ஆனா ராமர் ராஜா இல்லையா, வேற மீனிங்ல சொல்றாரு, நிறைய சத்துருக்களை காட்டிலும், பிற சத்துருக்களை காட்டிலும் மனதில் உள்ள இந்திரியங்கள் என்ற சத்துருக்களையே வென்றடைய வேண்டும். நீ நினைச்சுட்டு இருக்க இந்த ராஜாவை ஜெயிக்கணும், அந்த ராஜாவை ஜெயிக்கணும், நீ இந்த எதிரி நாட்டை வீழ்த்தணும், அந்த எதிரி நாட்டை வீழ்த்தணும். அலெக்சாண்டர் சொன்னானே,
அலெக்சாண்டர் சொன்னார் இல்லையா, எவ்வளவோ பேரை ஜெயிச்சிருக்கேன், ஒரு ஞானிய பார்க்க இவ்வளவு கூட்டம் போகுது அப்படின்னா. அலெக்சாண்டர் கதை அதுதாங்க வசிஷ்டர் ரிமைண்ட் பண்றாரு. நீ என்னவோ அந்த எதிரி நாட்டை வீழ்த்தணும், இங்க எதிரி நாட்டை வீழ்த்தணும், இதெல்லாம் நடக்கல, வாழ்க்கையில இது நடக்கல அதெல்லாம் நடக்கலங்கிறிய, உனக்குள்ள ஒரு 5 எதிரி இருக்கானே, அவனை நீ வீழ்த்தினியா, அவனை நீ ஜெயிச்சியான்னு கேக்குறாரு. அதுதான்பா நீ முதல்ல செய்யணும். அது செய்யாம நீ வேற எங்கெங்கயோ எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. உன் பக்கத்துல ஒரு 5 எதிரி இருக்கான், அவனை ஜெயிச்சியா அப்படிங்கிற, அத நீ ஜெயிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அடுத்து சொல்றாரு, புலநடக்கும் என்ற பாலத்தின் வழியாகவே இந்த சம்சாரம் என்கின்ற கடலை கடக்க வேண்டும், இதை தவிர வேறு உபாயம் இல்லை என்கிறார் வசிஷ்டர். வேற வழியே கிடையாது. There is no any shortcut for spirituality. ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்துல நிறைய ஷார்ட்கட் வந்துருச்சு. இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட், அப்படிலாம் கிடையாது. எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது ஆன்மீகத்துக்கு. நீங்க அதை ப்ராப்பரா படிச்சு ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா தான் போகணும். குறுக்கு சந்து வழியெல்லாம் போகக்கூடாது. கிளீனா சொல்றாரு, புலனடக்கம்னு ஒரு பாலம் இருக்கு. சம்சாரம்ங்கிறது மிகப்பெரிய கடல். சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுத்திக்கிட்டே கிடக்குறது, அது பேருதான் சம்சாரம். அது ஒரு பெரிய கடல். இப்ப அந்த கடல்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா ஒரு பிரிட்ஜ் கட்டணும். அந்த பிரிட்ஜ் தான் புலனடக்கம். இதை தவிர வேற உபாயம் இல்லைங்கிறார். வேற ஆப்ஷன்லாம் கிடையாது. வேற எப்படியாவது கடந்துடலாமான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமே ஐம்புலன்கள் தான். ஐம்புலன் சொல்லும் போது அங்க மனசையும் சேர்த்துக்கணும், மனசை விட்டுறக்கூடாது. ஐம்புலன்களை இயக்குவது மனம்தான். எப்பவுமே புலன்கும் போது மைண்ட் பிளஸ் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், அப்படிதான் மீனிங். நீங்க புலன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே மனம் பிளஸ் 5 புலன்கள், அது சேர்த்துதான் நம்ம சொல்றது. இதை அடக்காத வரை சம்சாரம்ங்கிற விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாது, பந்தத்திலிருந்து நீ வெளியே வர முடியாது. நீ இதை செஞ்சியான்னு ராமரை பார்த்து வசிஷ்டர் கேட்கிறார். இதுதான் ஆன்மீகத்தின் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம பண்ணணும். இதை நம்ம பண்றோமா டெய்லி லைஃப்ல? புலனடக்கம் இருக்கா? புலனடக்கம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் அடங்கி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் வேலையை மட்டும் அவர் செய்வார், அவ்வளவுதான். அது பேர் தான் அடக்கம். அடக்க உடக்கமா இரு அப்படிங்கிறாங்களே நம்ம வீட்டுல. கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்தா என்ன அர்த்தம்? உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு காட்சியை காட்டணும், காது சத்தத்தை காட்டணும், இதோட நிறுத்திக்கணும். அது உள்ள போய் விதவிதமான பதிவுகளை ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் தேவையில்லாத வேலை. இதுதான் தேவையில்லாத வேலை. இதை நம்ம மனம் செய்து, இந்த ஐம்புலன்களை கையில வச்சுக்கிட்டு இதை செய்து ஒரு நபரை நம்ம பார்க்கணும். அந்த நபரை பார்த்த உடனே அது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா பரவாயில்ல, அவன் திருடனா இருப்பானோ, அவன் பிட்பாக்கெட்டா இருப்பானோ, ஆள் ஒரு மாதிரி இருக்கானே, இதெல்லாம் நம்ம புலன்கள் செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கால தான் நமக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வருது. யதார்த்தமாக வாழ கத்துக்கணும். அந்தந்த நிகழ்வுகளில் அந்தந்த கணத்தில் நீங்க முடிவெடுக்கணும். அந்தந்த நிகழ்வுகளில் அந்தந்த கணத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். எக்காரணம் கொண்டும் புலன்கிற அந்த மனம், ஐம்புலன்கள் எக்ஸ்ட்ரா திரைக்கதை எழுதவே கூடாது, எழுதவே கூடாது. அப்படியே அந்த கணத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நிறுத்திடணும், அவ்வளவுதான். சில இடங்களில் உங்களுக்கு பிரபஞ்சம் இயங்க விடாது, உங்களை கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தும், கொஞ்ச நேரம் இருப்பாங்க. சில இதெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், நீங்க அமைதியா இருந்தா போதும், அதுவே உங்களை நகர்த்தும்.
நீங்க எத்தனிக்க கூடாது. அதான் பிரச்சனை. எத்தனிக்க கூடாது. நீங்க ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு சலிப்பு ஃபீல் ஆகும். அந்த சலிப்புக்கு காரணம் மனதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும் போது, ஐம்புலன்களை வசப்படுத்தும் போது, அது திருப்பி என்னுடைய பழைய வேலைக்கு நான் கொஞ்சம் போயிட்டு வரேனே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணும். அதுதான் சலிப்பு. அதுதான் சலிப்பு. இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிம்பாங்க ஒரு சிலர் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணும்போது. அது கவனமா இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க கள்ளப்புலனா இருந்த அதை நம்ம காலா மணிவிளக்கா மாத்துறோம். மாத்தும் போது அது அந்த வாசனையின் ஈர்ப்பால், பழக்க தோஷத்தால் பழைய இடத்துக்கு அது போகும். ஒரு சில நேரம் டக்குன்னு உங்க கண்ட்ரோல்ல வந்துடாது. அப்படி ஒரு சில நேரங்கள்ல அது பழைய விஷயங்களுக்கு எட்டி பார்க்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி டல்னஸ் கொடுக்கும், ஒரு சலிப்பு கொடுக்கும், ஒரு சோர்வை கொடுக்கும். நீங்க இமிடியட்டா கண்டுபிடிச்சிடணும். ஓ, 5 பேர் பழைய இடத்துக்கு போயிருக்கான். சில பேர் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. ஏய், பொய் சொல்லாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அங்க போனியா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவு நாளா போகாம இருந்த, இன்னைக்கு போயிருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுதும்பாங்க. சோ இதுதான் நமக்குள்ள ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ரொட்டீன் ஒர்க் நமக்கு செய்ய பிடிக்காது. ஒரு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். நம்ம சடனா புரிஞ்சுக்கணும், ஓஹோ 5 பேரும் பழைய இடத்துக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன பண்ணும், விவேகத்துடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். இமிடியட்டா ஞான சிந்தனைக்குள்ள போகணும், ஆத்ம விசாரம் பண்ணணும், ஞான கருத்துக்கள் ஏதாவது ஆடியோ இருந்தா கேட்கணும். அப்படி பண்ணீங்கன்னா 5 பேரும் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துருவாங்க. இதுதான் நம்ம ஒரு இது பல்லாண்டு வாழ்கன்னு நினைக்கிறேன், ஒரு எம்ஜிஆர் படம். அதுல அவர் அந்த 5 கைதிகளையோ என்ன கூட்டு வந்து திருத்துவார் அந்த கைதிகளை. அப்போ ரொம்ப நம்புவாரு. திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுவாங்க திருப்பியும் போய். அப்ப ரொம்ப நொந்து போயிடுவாரு. நான் உங்களை ரொம்ப நம்பினேன், நீங்க திருந்துட்டீங்கன்னு நினைச்சேன், திருப்பியும் போய் தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்பாரு. அதுக்கு மேல நாங்க பண்ணவே மாட்டோம்னு சரண்டர் ஆயிடுவாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அந்த பாட்டு கூட அந்த படத்துலதான் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த மனமும் ஐம்புலன்களும் தன் பழைய வாசனை பார்த்து கொஞ்சம் போகும். நம்ம அதெல்லாம் பயந்துடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது. இந்த சலிப்புல போய் மாட்டக்கூடாது, டல்னஸ்ல போய் மாட்டக்கூடாது, இந்த சூழல் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். அது எது இருக்கோ இல்லையோ, இந்த புறப்பொருள் சார்ந்து உங்க அக மகிழ்ச்சியை முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு வேலை இல்லை, இன்கம் இல்லை, சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நல்ல கிளாஸ் இல்லை, அதனாலதான் நான் நல்லா இல்லை, இது தப்பு. கிடையவே கிடையாது. ஒருபோதும் உங்க அகநிலை புறநிலை சார்ந்தது கிடையவே கிடையாது. புறநிலைக்கும் அகநிலைக்கும் தொடர்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தொடர்பே கிடையாது. மனம்தான் தொடர்பு படுத்தி நம்மளை ஏமாத்து. நீங்க அமைதியா இருக்கணும், நீங்க மனமற்று இருக்கணும்னா நீங்க வெளிப்புறமா எது கூட கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த கான்டாக்டும் இல்லாம இருந்தாலே நீங்க அமைதியா இருக்க முடியும். இதெல்லாம் இந்த மனம் புலன்கள் பற்றி நம்ம இன்னைக்கு முழுக்க பேசியிருக்கோம். நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.